மழைக்காடுகளை நான் பெரிதும் நேசிக்கிறேன். ஒவ்வொரு முறை நான் மழைக்காட்டுக்குள் நுழையும் பொழுதும் ஏதோ ஒன்று புதிதாக பார்க்கவும் தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முடிகின்றது. அத்தகைய காட்டிற்குள் பயணிப்பது நம் உணர்வுகளை தூண்டும் விதமாக அமைகின்றது. என்னை வியப்பூட்டுவது அதன் அசாதாரண அம்சங்கள்தான். ஒவ்வொரு மிருகங்களும் செடி கொடிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. அந்த முழு காடும் மிகவும் நுட்பமாக வாழ்க்கை வலையாக பிணைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய அற்புதமான அடர்ந்த காடுகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்பை நான் என் அதிர்ஷ்டமாக பார்க்கிறேன். ஆனால் அத்தகைய காடுகள் மிகவும் அரிதாகிவிட்டன. பரிணமிக்க பல கோடி ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவற்றை மிகவும் சுலபமாக அழித்து விடுகிறோம். பெரும்பான்மையான வனப்பகுதிகளை நம் வாழ்நாட்களில் நாம் இழந்துவிட்டோம். ஸ்ரீதரும் நானும் வனப்பகுதியில ரொம்ப நாளா வாழ்ந்தவங்க. எங்களால இந்த அழிவை நின்று வேடிக்கை பார்க்க முடியல. இந்த ஆய்வெல்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த பயணம் என்னுடைய முனைவர் பட்டப்படிப்பின் போது துவங்கியது. நாங்கள் களக்காட்டில் இருக்கும் சில மழைக்காடுகளில் பணிபுரிந்து கொண்டிருந்தோம். நான் மிகவும் ரகசியமாக செயல்படும் மரங்களில் வாழும் இரவு நேர பாலூட்டிகளான புனுகு பூனைகளை பற்றி கற்றுக்கொண்டிருந்தேன். புனுகு பூனைகள் விதைகளை பரப்புவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மழைக்காடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பில் அவற்றின் பங்கினை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். புனுகு பூனைகள் பழங்களை தின்றுவிட்டு செரிக்காத பல விதைகளை மரக்கட்டைகளிலோ பாரிகளிலோ கழிவுகளாக வெளியேற்றிவிடும். விதைகளை வளரச் செய்யும் பரிசோதனைக்காக அந்த கழிவுகளை சேகரிக்கும் வேலையை நான் செய்ய வேண்டியிருந்தது. புனுகு பூனைகளால் பரப்பப்பட்ட பின் அந்த விதைகள் நன்றாக வளர்ச்சி அடைந்தனவா என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தோம். இவை அனைத்தையும் நான் செய்து கொண்டிருந்த போது மலைக்காடுகளில் இருக்கும் செடிகளை நாற்று பண்ணைகளில் வளர்ப்பது சாத்தியமற்றது என்று அனைவரும் எண்ணினர். ஆனால் நாங்கள் நட்டு வளர்த்த 80% அதிகமான விதைகள் ஒரு சில வாரங்களில் வளர்ந்ததை பார்த்து வியந்து விட்டேன். மேலும் இந்த பரிசோதனையின் முடிவில் எங்களிடம் 400 மரக்கன்றுகள் இருந்தன. ஆனால் ஆனைமலையை நோக்கிய பயணம் எங்கள் படிப்பின் அடுத்த கட்டமாக அமைந்தது. எனவே அந்த மரக்கன்றுகளை களக்காட்டில் இருந்த யாருமற்ற கைவிடப்பட்ட ஏலக்காய் தோட்டத்தில் நட்டுவிட்டு செல்ல முடிவெடுத்தோம். அந்த விதைகளையும் கன்றுகளையும் நடுவதில் பெரும் மன நிறைவு இருந்தது. அத்தகைய மன நிறைவு நாம் ஒன்றை வளர்த்தெடுக்க முயலும் போது மட்டுமே கிடைக்கும். நாங்கள் களக்காட்டில் கழித்த வருடங்கள் எங்கள் வாழ்வின் மிகவும் சிறந்த நாட்கள். சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு இயங்கும் என்பதை பற்றியும் முழு மழைக்காடும் எவ்வளவு மென்மையாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியுமான விலைமதிப்பற்ற நுண்ணறிவை எங்களுக்கு அளித்தது. இவற்றில் முதன்மையான ஒன்று புனுகு பூனைகளின் கழிவுகளில் நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையும் மலைக்காடுகளின் மரக்கன்றுகளை வளர்த்தெடுக்க இயலும் என்ற கண்டுபிடிப்பும் தான். எங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய பயணத்தை நாங்கள் கண்டறிவோம் என்பதை நாங்கள் சிறிது கூட உணரவில்லை.
ஆனைமலை ஓர் அற்புதமான இடம். வனவிலங்குகள் நிறைந்த அழகிய காடுகள் கொண்ட இடம். ஆனால் நாங்கள் இங்கு வந்ததற்கு வேறு காரணம் இருக்கின்றது. நான் பார்த்ததில் மிகவும் தனித்துவமான நிலப்பரப்பு வால்பாறை பீடபூமி. தேயிலை மற்றும் காப்பித் தோட்டங்கள் கலந்திருந்தாலும் அவற்றில் ஆங்காங்கே நடுவில் மழைக்காடுகளும் இருக்கின்றன. இந்த இடத்திற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு முழுவதும் மழைக்காடுகளாக இருந்தன. ஆனால் இன்று தேயிலை பெருங்கடலுக்குள் மிதக்கும் தீவுகளாக மழைக்காடு. வால்பாறையில் பணி செய்வது மிகவும் உற்சாகமாக இருந்தது. இங்கு ஒரு நாள் கூட வனவிலங்குகளை எதிர்கொள்ளாமல் கடந்ததில்லை. இந்த விலங்குகள் தேயிலை தோட்டங்களை தழுவி வாழ கற்றுக்கொண்டது அற்புதமான ஒன்று. பல உயிரினங்கள் காடுகளுக்கு வெளியே வாழ்கின்றன. காரணம், அவற்றின் வாழ்விடங்கள் துண்டுகளாகி அழிந்து போயின. காடுகளுக்கு வெளியே மனிதர்களின் வாழ்விடங்களுக்கு அருகில் வனவிலங்குகள் வாழத் தொடங்கியதிலிருந்து மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் வரத் தொடங்கியது. ஓராண்டிற்கு யானைகளால் 3 மனிதர்கள் வரை இறக்கின்றனர். வனவிலங்குகளால் பிற சேதங்களும் நிகழ்கின்றன. வனவிலங்குகளின் வாழ்விட இழப்புகள் காடுகள் பாதுகாப்பில் மிகவும் முதன்மையான பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கின்றது. எஞ்சிய சிறிய அளவிலானவற்றை பாதுகாப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது. வனப்பகுதியை விரிவுபடுத்தவோ அல்லது குறைந்தபட்சம் உருக்குலைந்த வாழ்விடங்களை சரி செய்யவோ நம்மால் ஏதாவது செய்ய இயலுமா? செய்வதை விட சொல்வது எளிது என்பது நமக்கு தெரியும். ஒரு முதிர்ந்த அடர்ந்த பழுதுபடாத மழைக்காடு பல வருட பரிணாமத்தின் தயாரிப்பாகும். இத்தகைய மிகவும் சிக்கலான ஒன்றை உருவாக்குவது மனித திறனுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் மிகவும் அயற்சியூட்டும் விஷயம். ஒன்றை அழிப்பது மிகவும் சுலபம், ஆனால் மீண்டும் உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. வால்பாறையில் நாங்கள் கண்டுணர்ந்தது எங்களை குறைந்தபட்சம் இந்த வாழ்விடங்களை மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. அது மரங்களை வளர்ப்பது பற்றியது மட்டுமல்ல, இந்த பெரும் அளவிலான திட்டத்தை நிறைவேற்ற பல மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியிருந்தது. இந்த திட்டத்திற்கு தோட்டங்களின் முழுமையான ஈடுபாடு நீண்ட நாட்களுக்கு தேவைப்பட்டது. காரணம், பல மழைக்காடுகளின் துண்டுகள் அவற்றின் தோட்டங்களுக்குள் இருந்தன. அவர்கள் ஆர்வமாக இருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட 18 துண்டு காடுகளை பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் காடுகளை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆய்வுகள் மூலமா நீங்க கணிச்சது என்ன? அந்த ஆய்வுகளோட முடிவு என்னவா இருந்தது? இந்த ஆய்வுகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால சின்ன துண்டு காட்டுல இருந்து பெரிய காடுகள் வர ஆய்வுகள் செஞ்சுட்டே இருக்கும். இந்த ஆய்வுகள்லாம் எத்தனை விலங்குகள் இதை பயன்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமா இருந்துச்சு. ஒரு சில துண்டு காடுகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்போ நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மரங்களை திரும்ப வளர வைக்கிறதும் இந்த மலைக்காட்டை மீட்டெடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாங்கள் களக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பூர்வீக மலைக்காட்டு மரங்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். திவ்யாவால் பல மரங்களை புணுகு பூனைகள்லேருந்து வளர்க்க முடிஞ்சு. காடுகள்லேருந்து நாங்கள் சேகரித்த விதைகள் மூலமாக அதை வளர்க்க முடிஞ்சு. அதனால் எங்கள்கிட்ட பல வகையான நாற்றுகள்லாம் இருந்துச்சு. அது எங்களையே ஆச்சரியப்படுத்துச்சு. அப்படின்னா இந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இது மாதிரி ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கலாம், சீக்கிரமாவே ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு நாள் இங்கே ஹார்ன்பில்ஸ் வந்து கூடு கட்டி தங்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நடக்க வாய்ப்பு இருக்கு. எங்களை போன்றே வெங்கியும் அந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்க ஆர்வம் காட்டியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கூட்டாக வேலை செய்ய தயாராக இருந்த மற்றவர்களும் எங்களை அவர்களுடைய நிலங்களில் பணி செய்ய அனுமதிப்பதில் மிகவும் நேர்மையாக இருந்தனர். இத்தகைய ஆதரவு மழைக்காடுகளை மீட்டெடுப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எங்கள் முனைவர் பட்டப்படிப்பை முடித்த பின்பு மழைக்காட்டை மீட்டெடுக்கும் பணியை துவங்க வால்டின் ஒவ்வொரு சிறிய விவரங்களையும் அளவீடு செய்து பதிவிட்டு காட்டின் அமைப்பை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டி இருந்தது. அந்நேரத்தில் மழைக்காடுகளை மீட்டெடுக்கும் பணிக்கான குழுவையும் உருவாக்க துவங்கினோம்.
மழைக்காடுகளை போன்ற ஒரு நுணுக்கமான சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து மீண்டும் உருவாக்க பல மக்களின் முயற்சி தேவை என்பது தெளிவாயிற்று. மழைக்காடுகளின் மிக முக்கியமான அம்சம் அதன் விதானம்தான் என்பதை முதலில் உணர்ந்தோம். நன்கு அடர்த்தியான விதானம் காடுகளை பாதுகாக்கும் கேடயமாக விளங்குகிறது. அது எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்றால், மிகவும் குறைந்த சூரிய ஒளி மட்டுமே நேரடியாக தரையை வந்து அடைய முடியும். அத்தகைய விதானம் சமநிலையான தட்பவெப்ப நிலையை தக்க வைத்து காட்டின் பிற பகுதிகளை வளரவும் உருவாகவும் உதவுகின்றது. மழைக்காடுகள் அதன் கட்டமைப்பில் பல அடுக்குகளை கொண்டுள்ளது. காட்டின் நிலப்பரப்பு ஈரப்பதமாகவும் இலை தழைகளாலும் மூடப்பட்டிருக்கும். இத்தகைய நிலையில்தான் மழைக்காடுகளின் விதைகள் வளரும். காட்டின் தளத்திற்கு மேல் உள்ள புதர் அடுக்கு காட்டின் நடுப்பகுதியை உருவாக்குகிறது. இந்த மரத்தாவரங்களால் ஆன பகுதி காட்டின் தளத்திற்கு அருகில் வாழும் மிருகங்களுக்கு இடமளிக்கிறது. இவை அனைத்தையும் மறைக்கும் விதமாக இதற்கு மேல் பகுதியான விதானம் அமைந்துள்ளது. இதற்கென்று தனித்துவமான விலங்குகளும் தாவரங்களும் இருக்கின்றன. மழைக்காடுகளின் பன்முகத்தன்மை இந்த அடுக்கை சார்ந்து உள்ளது. இத்தகைய பல அடுக்கு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் அதன் பன்முகத்தன்மையும் பாதிக்கப்படும். புதர்களும் மரங்களும் இந்த துண்டு காடுகளுக்குள் வளர்ந்தாலும் ஒரு மழைக்காட்டின் மிக நுட்பமான கட்டமைப்பு மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்பதை ஒரு கள ஆய்வு தெரிவிக்கின்றது. பல வகையான சிறப்பு மலைக்காட்டு இனங்கள் இந்த துண்டு காடுகளில் குறைந்து வருவதை கண்டோம். அவற்றிற்கு பதிலாக பொதுவான விலங்குகளும் தாவரங்களும் உருவாகின. 2 சிவப்பு மீச சின்னா, இது திறந்த வழி காட்டோட இனம்தான். இது திறந்த வழி காடுகள்ல வளர உயிரினங்கள்ல வருது. சிறப்பு மலைக்காட்டு இனங்களின் அழிவால் அந்த துண்டு காடுகளின் தன்மை மாறும். அதற்கு பின்பு அது நன்றாக செயல்படும் மழைக்காடாக இருக்காது. அந்த துண்டு காடு அழிவின் பாதையை நோக்கி நகர்கின்றது. நன்கு அடர்ந்த விதானம் ஒரு மழைக்காட்டின் மிக முக்கியமான அம்சம். சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மழைக்காட்டின் மர விதைகள் ஒரு முதிர்ந்த விதானம் கொண்ட மரமாக வளர பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. காட்டின் நிலப்பரப்பில் விழும் ஒவ்வொரு விதையும் நமது மீள் உருவாக்க பணியில் மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றாகும். காட்டை மீட்டெடுக்கும் பணியில் விதைகளை சேகரிப்பது தேவையான ஒன்றாக இருந்தாலும் அதனை காட்டிற்குள் செய்வது இயலாத ஒன்றாகும். அதற்கு வேறு வழி கண்டறிய வேண்டியிருந்தது. மூலம் அவற்றிற்கு ஒரு மறைவான சூழ்நிலையை உருவாக்கலாம். அவை திறந்தவெளி நிலப்பரப்பை தழுவி வளர்வதில் முன்னோடிகள். அந்த வகையான தாவர இனங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டனோடேஃப்னே அப்புறம் இந்த ஓலியா, இந்த 2 வகைகளும் நமக்கு உதவலான்னு நினைக்கிறேன். ஒரு அடர்ந்த முழுமையான மழைக்காட்டில் பணி செய்ததன் மூலம் பெற்ற அறிவு எங்களது மீட்டெடுப்பு பணியில் விலைமதிப்பற்ற ஒன்றாக அமைந்தது.
திறந்தவெளி நிலப்பரப்பில் மட்டுமல்லாது பல அழிந்து போன துண்டுக்காடுகளை மறுசீரமைப்பு செய்ய அம்மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம். பருவமழை காலம் எங்களது நடவு பணிக்கான உச்சகட்ட காலமாக அமைந்தது. பல வருடங்களாக வால்பாறை பீடபூமியில் அமைந்துள்ள பல நிலப்பரப்புகளை மறுசீரமைப்பு செய்தோம். முதல் சில ஆண்டுகள் மிகவும் சவாலாக அமைந்தன. எதிர்பாராத பல வகைகளில் இழப்புகளை சந்தித்தோம். ஆனால் அத்தகைய கடினமான நேரங்களில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு அதிக விஷயங்கள் இருந்தன. 17 வெவ்வேறு நிலப்பரப்புகளை 20 ஆண்டுகளுக்கு மேலாக மறுசீரமைப்பு செய்தோம். 1,00,000க்கும் மேலான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்ததில் கிட்டத்தட்ட 60,000 மரக்கன்றுகள் இளம் மரங்களாக தற்போது வளர்ந்துள்ளன. தற்போது வரை கிட்டத்தட்ட 70 ஹெக்டேர் அளவிலான துண்டு மழைக்காடுகளை மறுசீரமைப்பு செய்துள்ளோம். அவற்றில் நிகழ்ந்த மாற்றங்கள் அற்புதமாக இருந்தன. அந்த துண்டுக்காடுகளில் இருந்த அடர்த்தியற்ற விதானம் வெகுவாக மேம்பட்டுள்ளது. அந்த விதானத்தின் மறைப்புத்தன்மை 20%இருந்து 60% உயர்ந்துள்ளது. அதாவது அந்த துண்டு காடுகளுக்குள் இருக்கும் நுண்காலநிலை அதிக ஈரப்பதத்துடனும் குளிர்ச்சியுடனும் சமநிலைக்கு வந்துள்ளது. அதாவது ஒரு மழைக்காட்டிற்கு நிகரானதாக உள்ளது. அங்குள்ள மரங்களின் அடர்த்தியும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளது. துண்டுக்காடுகள் விரிவடைந்து அடர்த்தியாகிக் கொண்டிருக்கின்றன. மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு அதிகரிப்பை குறிக்கின்றன. இவை அச்சுறுத்தலுக்கு உள்ளான பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிக்கும் வாழ்விடமாக அமையாது. மற்றொரு உலகளாவிய பிரச்சினை இன்றைய காலநிலை மாற்றம். நமது வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவுகளை உடனடியாக குறைக்க வேண்டும். காடுகளை வளர்ப்பது இதில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. நாம் நட்டு வைத்த மழைக்காட்டு மரங்களும் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நிலப்பரப்புகளும் 5000 டன்களுக்கும் அதிகமான கார்பனை ஒதுக்கியுள்ளது. இந்த அளவு கார்பன் கிட்டத்தட்ட 7.8 மில்லியன் லிட்டர் அளவு பெட்ரோலை எரிக்கும் பொழுது வெளியேற்றப்படும் கார்பன் அளவுக்கு சமம். மறுசீரமைக்கப்படாத துண்டு காடுகள் மற்றும் யூக்கலிப்டஸ் பெருந்தோட்டங்களை விட அதிகமாக ஹெக்டேருக்கு 2 மடங்கு கார்பனை மீட்டெடுக்கப்பட்ட மழைக்காடுகள் சேமிக்கின்றன. விஞ்ஞானிகளாக நாங்கள் அதிகம் வனப்பகுதிகளை பாதுகாப்பதன் அவசியத்தை நியாயப்படுத்த அழைக்கப்படுகிறோம். எங்கள் விஷயத்தில் காடுகளை மீட்டெடுக்க வேண்டியதாக அமைந்துள்ளது. பல வருடங்களாக ஆனைமலையில் பணியாற்றியதால் காடுகளை வளர்ப்பதில் முக்கியமான பலன்களை கூர்நோக்கவும் மீட்டெடுக்கவும் அளவிடுவதற்குமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. காடுகளின் மிக உறுதியான நன்மைகளை விளக்குவது பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் முன்பை விட இன்று சுற்றுச்சூழலுக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை பாதுகாக்க செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம்.
அவற்றை பல விலங்குகள் பயன்படுத்துகின்றன. புனுகு பூனைகளின் கழிவுகளில் ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்து கொண்டிருந்திருப்பேன் என்பதை நினைத்து அடிக்கடி வியந்திருக்கின்றேன். மழைக்காட்டு மரங்களை வளர்க்க முடியும் என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் நீரூற்றுகளை பற்றி நடவு செய்யும் காலமான ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் என்